ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தினால் வருகிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அவர் நிரப்புவாராக. உலகின் பல இடங்களில் பனி பிரதேசங்களில் குடியிருக்கிற ஒரு மக்கள், எஸ்கிமோக்கள் அவங்க பேர். ஆள் குட்டையாக இருப்பாங்க. அவங்க பனி பிரதேசத்திலே வாழ்வாங்க. அவங்களுக்கு குறித்து சரித்திரத்தில் நான் சில காரியங்களை படித்திருக்கிறேன். அவர்கள் வேட்டையாடி சாப்பிட்டு தங்கள் பசியை ஆற்றுவார்கள். குறிப்பாக பனி பிரதேசத்தில் இருக்கிற ஓநாய்களை வேட்டையாடுவார்கள். அது அவங்களுக்கு பெரிய விருந்தாக இருக்கும். அந்த ஓநாய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரியத்தை செய்வார்கள். ரெண்டு பக்கத்திலும் கூர்மையான ஒரு கத்தி. அந்த கத்தியில் சின்ன சின்ன மிருகங்களுடைய இரத்தத்தை லேயர் லேயராக தடவுவாங்க. ஏன்னா பனி பிரதேசம் உடனே அது உறைந்து விடும். ஒரு லேயர், 2 லேயர், 3 லேயர்னு அந்த கத்தியை பார்த்தா கத்தியினுடைய கூர்முனைகள் தெரியாது, ரத்தம் மாத்திரமே தெரியும். அதை அந்த ஓநாய்கள் நடமாடுகிற குறிப்பிட்ட இடத்துல நாட்டி விடுவார்கள். ஓநாய்கள் வரும், ரத்தத்தை நக்கும். அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ரத்த வாடையில் அது வரும். கடைசியில் அந்த ரத்தத்தெல்லாம் நக்கி முடித்த பிற்பாடு அந்த கூர்மையான கத்தி தன்னுடைய நாக்கை வெட்டிவிடும். அது அவர்களுக்கு தெரியாது. மறுபடியும் தன்னுடைய நாக்கு தான் வெட்டிச்சு அப்படின்னு தெரியாமல் அந்த ரத்தத்தையே அது குடிப்பதற்காக அதை நக்கி நாக்கெல்லாம் வெட்டி பார்த்திங்கன்னா ரத்தம் ப்ளீடிங் நிறைய போய் மயங்கி செத்து விழுந்து விடும். அவர்கள் அதை பிடித்து சமைத்து பெரிய விருந்து கொண்டு விடுவார்கள். இது எஸ்கிமோக்கள் செய்கிற தந்திரமான ஒரு காரியம். இது நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். இன்றைக்கி பிசாசு பயங்கரமான கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்துறது என்ன தெரியுமா? சிலரை விழத்தழுகிறதற்கு, சிலரை மயக்குகிறதற்கு பாவம் என்கிற கூர்மையான கத்தியை வைத்து தான் சிலர் விழத்தழுகிறான். ஆனால் பாவம் வெளியே தெரியாமல் எப்படி அந்த கத்தியில் ரத்தம் அடுக்குகள் லேயர்ஸ் இருந்துச்சோ, பிளட் லேயர்ஸ் இருந்துச்சோ, அது மாதிரி இன்றைக்கி பாவத்துக்கு மேலே சாயம் பொய்த்து வைத்திருக்கிறான். உள்ளே பாவம் இருக்கிறது என்பதை அனைவர் கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது மோசேயை குறித்து எழுதியிருக்கிறது. மோசேனுடைய வயது 120, 40 வருஷம் அரண்மனை லக்ஸுரி லைஃப். அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தன் மாமன் எத்ரோவி நாடுகளை ஓட்டினார். அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற சிறந்த தலைவராக இருந்தார். அவரை குறித்து 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். இந்த வார்த்தை அப்படி சொல்லுது. அநித்தியமான பாவ சந்தோஷம். இன்னைக்கு அநேக காரியங்கள், சினிமா, சிற்றின்பங்கள், ஆசபாசங்கள், மதுபானங்கள், சில காரியங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷம் என்கிற உணர்வு வேண்டும். கிறிஸ்தவர்களுமை சிக்கி கொண்டிருக்கிறார்கள். வேதம் வாசிக்க நேரமில்லை, ஜபிக்க நேரமில்லை, ஆராதிக்க நேரமில்லை, ஊழியம் செய்ய நேரமில்லை. ஆனால் யாரோ நடித்த கட்டுக்கதைகள், சீரியல், தவறான பாவ வழக்கங்களில் சிக்கியிருக்கிறார்கள். இது சாயம் பூசப்பட்ட கூர்மையான கத்தின்னு அவர்களுக்கு தெரியாது. என வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். என் 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆனால் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதே மோசே தெரிந்து கொண்டான். அந்த மோசே கர்த்தர் உயர்த்தவில்லையா? மோசே கர்த்தர் பயன்படுத்தவில்லையா? பரிசுத்தத்திற்காக வாழுங்கள். இந்த யோசேப்பு கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையா? யோசேப்பு அடையாளம் கண்டு கொண்டார். மோசே அடையாளம் கண்டு கொண்டார். யோசேப்பு சாயம் பூசப்பட்ட ஒரு கத்தி இருந்துச்சு, அது போத்திபாருடைய மனைவி. அந்த அடையாளம் கண்டு கொண்டதனால் யோசேப்பு பாதுகாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டான். பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிங்கள். காரணம், இயேசு பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். பரிசுத்தத்திற்காய் வாழுங்கள். அந்த உயர்வை கர்த்தர் தருவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, பாவத்தை கஞ்சாடியாய் விட்டு விடாதபடி அடையாளம் கண்டு பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசித்து வாழ கிருபைதார். வியாதி துன்பங்களை மாற்றும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மனப்பூர்வமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, ரகசிய பாவத்திலிருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட கிருபைதார். பரிசுத்தத்தால் இவர்களை அலங்கரியும். பரிசுத்தமானது நித்திய நாளாய் தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறதே. ஆலயம் நாங்கள் தானப்பா. பரிசுத்தத்தினால் அலங்கரித்துக் கொள்ள கிருபைதார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.